சம்பவத்துடைய பின்னணி என்ன தெரியுமா? அந்த சபையில் இருந்த 40,000 பேர் அதே இடத்தில் கலிமாவை சொன்னார். அந்த இடத்திலே இஸ்லாத்தை தழுவினார். அல்லாஹ்வையும் ரசூலையும் நோவிப்பவர்கள் அல்லாஹ் சில நேரம் அதே இடத்தில் தண்டிப்பார். சிலரை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கார்ட்டூன் வரைந்தவர்கள், உருவம் வரைந்தவர்கள் தௌபா செஞ்சு சரியானவர்களாக மாறினா அல்லாஹ் மன்னித்திடுவா. இல்லை, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ஃபஇன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடினமான தண்டனை செய்கிறவர். இப்ப இந்த 6 நாள் முற்றுகையிட்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், மதீனால ஈச்சம் மரங்கள் இருக்கு. அதிலையும் விசேடமான ஈச்சம்பழம் தான் அஜுவா. சில ரிவாயத்துகள் இருக்குது, அஜுவா என்ற மரத்தை நபி அவர்கள் தான் கையால நாட்டினார்கள். இப்ப அல்லாஹ் உத்தரவிட்டான், நீங்க என்ன செய்யுங்க, ஈச்ச மரங்களை வெட்டுங்க, பத்த வைங்க. இப்பதான் பனு நதீருடைய யூதர்கள் கேட்டார்கள், முஸ்லிமாக இருந்துட்டு நீங்களும் குழப்பம் செய்றீங்களே, ஈச்ச மரத்தை வெட்டுறீங்களே, பத்த வைக்கீங்களே. அப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான், 5வது ஆயத், மா கதாதும் மின் லீனத்தின். லீனா, லீனான்னு பேர் வைப்பாங்க. லீனான்னு என்ன தெரியுமா? ஈச்ச மரம். அஜுவா இல்லாத மற்ற எல்லா மரங்களுக்கும் சொல்றது லீனா. அஜுவா இல்லாத மற்ற எல்லா மரத்துக்கும் ஒட்டுமொத்தமான பேர் லீனா. மா கதாதும் மின் லீனத்தின், நீங்க வெட்டிய ஈச்ச மரம், அவு தரக்துமூஹா காயிமத்தன் அலா உசூலிஹா, சில ஈச்ச மரங்களை வெட்டாம விட்டீங்க, இதெல்லாம் ஃபபிஇذنில்லாஹ், அல்லாஹுடைய உத்தரவின் பிரகாரம் தான். நபி அவங்க விரும்பி செய்யல். யார உத்தரவின் பிரகாரம்? அல்லாஹ் தான் வெட்ட சொன்னான், அல்லாஹ் தான் பத்த வைக்க சொன்னான். இது முஸ்லிம்கள் விரும்பி செய்யல. ஃபபிஇذنில்லாஹ் வலியுக்ஸியல் ஃபாஸிகீன், ஏன் அல்லாஹ் செய்ய வைத்தான்? பாவிகள் கேவலம் அடைவதற்காக, பாவிகள் கேவலம் அடைய வைப்பதற்காக. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 நாள் முற்றுகையிட்டதோடு ஈச்ச மரங்களை பத்த வச்சாங்களா? கோட்டையை திறந்துட்டு வெளியே வந்து நடுங்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எங்களை விடுங்க, நாங்க ஒரு ஒட்டகத்தில் சாமான் ஏற்றக்கூடிய அளவு சாமானை ஏற்றிட்டு எங்களை குடும்பத்தோடையே நாங்க போறோம். நபி அவங்க இரத்தத்தை ஓட்டுறதை விரும்பாத நபி, யார் இரத்தத்தையும் ஓட்டல்ல. நபி அவங்க சொன்னாங்க, நல்ல விஷயம், நீங்களே பெய்திருங்க. உடனே அவங்க ஒட்டகங்கள்ல சாமானை ஏற்றி கொண்டு அவங்களோட வீடுகளையும் தரமட்டமாக்கிட்டு என்ன செஞ்சாங்க, பனு நதீருடைய அந்த கோட்டைகள் எல்லாம் பார்த்துட்டு ஹைபரை நோக்கி பிரயாணம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளோ ஆயத்தில், இந்த 5 ஆயத்திலையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். இப்ப இவ்வளோ சொத்தும் நபிக்கு வந்துட்டு, இந்த சொத்துக்கு பேர் ஃபை. என்ன பேரு? யுத்தம் நடக்கலையே, யுத்தம் நடந்தா என்ன பேரு சொத்துக்கு? கனீமத். யுத்தம் நடக்கல, அவ்வளோ பனு நதீரும் ஈச்சமரம், தோட்டங்கள், கோட்டைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார். இப்ப அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், இந்த சொத்து யாருக்கு? وَمَا أَفَاءَ اللَّهُ عَلَى رَسُولِهِ مِنْهُمْ فَمَا أَوْجَفْتُمْ عَلَيْهِ مِنْ خَيْلٍ وَلَا رِكَابٍ وَلَكِنَّ اللَّهَ
يسلط رسله على من يشاء والله على كل شيء قدير. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் யுத்தம் இல்லாமல் நபிக்கு கொடுத்தானே இந்த சொத்து, இதற்கு ஃபை என்கிறது. இந்த சொத்து فَمَا أَوْجَفْتُمْ عَلَيْهِ مِنْ خَيْلٍ, நீங்க குதிரை ஓட்டவும் இல்லை, பிரயாணம் செஞ்சு போகவும் இல்லை இதை அடைவதற்கு. وَلَا رِكَابٍ وَلَكِنَّ اللَّهَ يُسَلِّطُ رُسُلَهُ عَلَى مَنْ يَشَاءُ, அல்லாஹ் நாடியவர்கள் மீது தனது தூதரை சாட்டுகிறான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் ஒவ்வொன்றின் மீதும் சக்தி உள்ளவர். இவ்வளோ சொத்தெடுத்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சார்? நபி அவங்க வாழ்க்கையில வயிறு நிறைய சாப்பிடலன்னு படிச்சிருக்கிறோம். இவ்வளோ சொத்தையும் எடுத்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? சஹாபாக்கள்ல முஹாஜிரீங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. யாரை பிரிச்சு கொடுத்தாங்க? ஏன்னா அவங்க தானே ஒன்றும் இல்லாம வந்தவங்க. அன்சாரிகள்ல 3 சஹாபாக்கள் தான் கொடுத்தாங்க. அந்த 3 சஹாபாக்களும் மிக வறுமையில வாழ்ந்தோம். முதலாவது அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது ஸஹ்ல் இப்னு ஹுனைஃப், மூன்றாவது ஹாரிஸ் பின் சம்மா. இந்த 3 பேருக்கு தான் கொடுத்தாங்க, மற்ற எல்லாம் அன்சாரிகளுக்கு கொடுத்தாங்க. அல்லாஹ் இப்ப சொல்றான், இந்த சொத்தை நபியை நீங்க வச்சுக்கொள்ளும். ஏன்? உங்களோட குடும்பம் 9 மனைவிமார், 11 மனைவிமார், 13 மனைவிமார், அடிமைகள், எல்லாருக்கும் வருஷத்துடைய செலவை கொடுத்துருவாங்க ரசூலுல்லாஹ். உங்களோட குடும்ப செலவு, முஸ்லீம்களுடைய பொது செலவு, இதுக்கு நீங்க வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்றான், மா அஃபா அல்லாஹு அலா ரசூலி மின் அஹ்லில் குரா, அல்லாஹ் கொடுத்தானே அந்த கிராமம், பனு நதீர் என்ற கிராமம், அது ஃபலில்லாஹ், முதல் அல்லாஹ்க்கு சொந்தம். முதல் யாருக்கு சொந்தம்? இரண்டாவது ரசூல், ரசூலுக்கு சொந்தம். மூன்றாவது வலிதில் குர்பா, சொந்த பந்தம் கூட. ஏனென்றா பனு முத்தலிப், பனு ஹாஷிம், இவங்களுக்கு ஜக்காத் எடுக்க முடியாது, அவங்களுக்கு கொடுங்க. நாலாவது வல் யதாமா, அனாதைகளுக்கு கொடுங்க. ஐந்தாவது வல் மசாகீன், மிஸ்கீன்களுக்கு கொடுங்க. ஆறாவது வப்னி சபீல், வழிப்போக்கர்களுக்கு கொடுங்க, வழிப்போக்கர்களுக்கு கொடுங்க. ஒன்று அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் ரசூல் நபியுடைய மௌத்துக்கு பிறகு நல்ல விடயங்களுக்கு செலவழியாத. மற்றது சொந்த பந்தம், அனாதைகள், மிஸ்கீன்கள், இப்னு சபீல். சகோதரர்களே, அல்லாஹ் ஏன் இதை இவ்வாறு பிரிக்க சொன்னான் என்றால், கைலா யகூன தூலதன் பைனல் அக்னியாஇ மின்கும், இது செல்வந்தர்களுக்கு மத்தியில் சுத்தக்கூடாது. யாருக்கு போகப்படாது? அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் செல்வந்தர்கள். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க மக்காலிருந்து வந்தவங்க. மதீனாவில் இருந்த அன்சாரிகளுக்கு நபி அவங்க கொடுக்கவே இல்லை, அல்லாஹ்வுடைய சட்டம். இதை சொல்லிட்டு அல்லாஹ் எங்களுக்கு சொல்றார், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹ், நபி அவர்கள் எதை உங்களுக்கு ஏவினார்களோ அதை எடுத்து நடக்கும். அங்கிட்டு இங்கிட்டு யோசிக்காது. நபி அவங்க எதை கொண்டு வந்தார்களோ, ஏவினார்களோ, எடுத்து நடக்கும். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹூ, நபி அவர்கள் எதை தடுத்தார்களோ தவிந்து வாழுங்கள்.
ஒரு தடவை அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பயான் செய்கிறார். என்ன பயான்? லஅனல்லாஹுல் வாஷிமாத். சொன்னாங்க, இந்த பச்சை குத்துறாங்களே, பச்சை குத்துறது, இந்த பச்சை குத்துறவங்களை அல்லாஹ் சபிப்பானாக. அல்லாஹ்ட லானத் இருக்கு அவங்களுக்கு, பச்சை குத்துறவங்களுக்கு. வல் முஸ்தௌஷிமாத், பச்சை குத்தும்படி வேண்டவங்க, பச்சை குத்துன்னு நினைக்கி பச்சை குத்துறவங்க, அதை வேண்டவங்க, ரெண்டு பேருக்கும் அல்லாஹ்ட சாபம். அடுத்தது வல் முத்தனம்மிசாத், மூணாவது முத்தனம்மிசாத் என்றா முகத்தில் இருக்கிற சில முடிகளை பிடுங்கிறது அழகுக்காக பெண்கள். உதாரணமா புருவத்துடைய முடிய வலிப்பாங்க, எடுத்துருவாங்க. ஒரு மீச வளருது ஒரு பொண்ணுக்கு, அதை எடுக்கிறது வேறு. வேறு காரணத்துக்காக முடிகளை பிடுங்கிறவங்க அல்லாஹ்ட சாபம். நாலாவது வல் முத்தஃபல்லிஜாத், பல்லுகளை கூராக்குறவங்க, அழகுக்காக அழகுக்காக பல்லுகளை கூராக்குறவங்க. ஐந்தாவது அல்லாஹ்ட படைப்பை மாற்று. உதாரணமா அல்லாஹ் ஒருத்தர் ஆம்பளையா படைச்சார், இவர் போய் மார்புக்கு இன்ஜெக்ஷன் அடிச்சு பொம்பளை ஆயிட்டார். இவர் போய் ஆபரேஷன் பண்ணி பொம்பளை ஆகிறார். அல்லது அல்லாஹ் பொம்பளையாக படைச்சான், இவர் ஆம்பளையாக மாறுறார். இவருக்கும் அல்லாஹ்ட சாபம் உண்டாகட்டும். இதை சொன்னதோட ஒரு பொம்பளை ஒன்று இருந்தா, உம்மு யாக்கூப் என்ற ஒரு பெண், அந்த காலத்தில் அவ அதிகமா குர்ஆன் ஓதுறப்பன். அவ வந்து கேட்டா, அப்துல்லா, நீங்க சொன்ன இந்த 6 விடயமும் குர்ஆன் இல்லையே, நீங்க சொன்னதெல்லாம் குர்ஆன் இல்லையே, நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்களாமே, இதெல்லாம் குர்ஆன் இல்லையே. அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் லானத் செய்தவருக்கு நான் எப்படி லானத் செய்யாம இருக்கிறேன்? அவ சொன்னா, நான் குர்ஆனுடைய ஃபாத்திஹால இருந்து சூரத்து நாஸ் வரை ஓதிட்டேன், ஆனா நீங்க சொல்ற ஒன்றும் குர்ஆன் இல்லை. உடனே அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சரி, குர்ஆன்ல இப்படி ஒரு ஆயத்து இருக்குதா, வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹ் வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹூ, அப்படி ஒரு ஆயத்து இருக்குதா கேட்டாங்க. நபி அவர்கள் எடுத்து வந்ததையெல்லாம் எடுத்து நடங்கள், நபி அவர்கள் தடுத்ததை தவிந்து வாழுங்கள். உடனே அந்த பொம்பளை சொன்னா, இருக்குது. சரியா? இப்ப ரசூலுல்லாஹ் தடுத்ததும் தடுத்ததுதான். இந்த ஆயத்தை வச்சுதான் சகோதரர்களே, இந்த ரபியுல் அவ்வல் மாதமா இருக்கலாம், எந்த மாதமாக இருக்கலாம், நபியுடைய ஒவ்வொரு ஏவலும் குர்ஆனுடைய ஏவல். நபி அவர்கள் தடுத்த ஒவ்வொன்றும் குர்ஆன் அல்லாஹ் தடை செய்தது. அதான் அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றான் கடைசியாக, வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் தானே, சுன்னத்து தானே, என்ன சுன்னத்து தானே, குர்ஆன்ல இல்லையே. ஸ்ரீலங்காவில் கூட்டம் கொண்டு வந்திருக்காங்களா, குர்ஆன்ல இருந்து அமல் செய்வோம், ஹதீஸ் எல்லாம் தராதி. என்ன சொல்றாங்களா, குர்ஆன்ல இருந்தா சொல்லுங்க, ஹதீஸ் அது ஹதீஸ் எங்களுக்கு வாணும். சகோதரர்களே, ஹதீஸை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அல்லாஹ் கடினமாக வேதனை செய்யக்கூடியவர். பாருங்க, இந்த சூறால இதுக்கிடையில 2 தடவை வந்துட்டு ஷதீதுல் இகாப். எது தடவை வந்திருக்குது? அல்லாஹ் கடினமா வேதனை செய்யறவ. ஷதீதுல் இகாப் ஏற்கனவே நபிக்கு மாறு செய்யாதீங்க.